என் ஹஸ்பண்ட் எப்பவுமே 8:30க்கெல்லாம் வேலைக்கு கிளம்பிடுவாங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் 2மே ப்ரிப்பேர் பண்ணி குடுத்துருவேன். பட் இன்னைக்கு நான் கிச்சனுக்குள்ள நுழையும் போதே மணி 8. என்ன பண்றதுனே தெரியல. ஸோ 10 நிமிஷத்துல டக்கு டக்குன்னு ராகி புட்டு மட்டும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு, தயவு செஞ்சு மத்தியானம் சாப்பிட வீட்டுக்கு வந்துருங்க, ஏதாவது ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 12 மேல தான் லஞ்சே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் என்கிட்ட ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி கேட்டிருந்தீங்க. நான் இன்னைக்கு பன்னீர்ல செஞ்சு காட்டுறேன். இது மாதிரி நீங்க சிக்கன்ல, எக்ல, வெஜ்ல எதுல வேணா ட்ரை பண்ணலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு கட் பண்ண பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பச்சை மிளகாய் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு 1.5 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது வதங்குற கேப்ல நார்மலா ஃப்ரைட் ரைஸ்க்கு தக்காளி போட மாட்டாங்க. பட் நான் சாஸ், கெச்சப்னு எதுவும் சேர்க்காதனால ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சு அதோட சேர்த்துட்டு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிறேன். நீங்க சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். ஃபைனலா 2 முட்டையை உடைச்சு ஊத்தி கிளறி விட்டுட்டு நம்ம வடிச்சு ஆற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ், பன்னீரை கொஞ்சம் மசாலா சேர்த்து தோசைக்கல்ல ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு அரை பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் சேர்த்து கலந்து எடுத்தீங்கன்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி.